Hello everyone, I'm back. So இன்னைக்குள்ள டே வந்து இட்ஸ் வெரி ப்ரோஆக்டிவ். மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நீங்கள் பார்த்தீங்க மார்னிங் காஃபி நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஓட்ஸ் தான் எடுத்தேன். தலைக்கு ஹெட் மசாஜா ஹெட் ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1 hour இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐ வில் டேக் ஷவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நான் ரொம்ப ஹாப்பியாக அந்த vlog எப்படி எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னங்கிறத ஐ வில் ஷோ யூ ரைட் நவ். எஸ், ஸோ வார்ட்ரோப் ஆர்கனைஸ் பண்ணேன். மேபி இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ஆர்கனைஸ்ட், பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ க்ளீன்ட் இட் டுடே மார்னிங். ஸோ பிகாஸ் இப்போ அங்கேயும் இருக்கிறதுனால நம்மளுக்கு எது எங்கே வச்சுருக்கோன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால் சரி இப்போ இந்த ஆர்கனைசேஷன் மச் நீடட் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இந்த ரோ வந்து கம்ப்ளீட்டாக மெஸ்ஸாக இருந்தது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ரோ வந்து க்ளீனாக தான் இருக்கும், ஏன்னா இதில் சாரீஸ் இருக்கிறதுனால அதிகமாக எடுக்க மாட்டேன். பட் ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுறது இந்த 2 ரோஸ் மட்டும்தான். பட் இப்போ திங்ஸ் அங்கங்கே ஷிஃப்ட் பண்ணதுனால கொஞ்சம் இந்த இடம் வந்து ஃப்ரீஅப் ஆகிருக்கு. நான் வந்து ஆக்சுவலி இன்னொரு வார்ட்ரோப் வாங்கணும்னு தான் நினச்சேன். ஸோ ஆல்மோஸ்ட் க்ளீனிங் டன். ஸோ இது வந்து ஒரு பார்ட்டு தான், இன்னொரு பார்ட் இருக்குது, அது இப்போ பண்ணணும்னு நினச்சிருக்கேன். இப்போது ஸ்டில் ஐ ஹாவ் டைம். மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 7:30 தான் ஆகுது. ஸோ 2 hours இன்றைக்கி ஒரு 6 o'clock இல்லை 5:45 எழுந்திரிச்சு இந்த ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்குறேன். சில நாள் நம்மளுக்கு அறியாமல் இந்த மாதிரி ஒரு ஜோஷ் வரும். ஸோ அந்த ஜோஷில் முடித்ததான் உண்டு, இல்லாட்டா எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்கனைஸ்டாக எடுத்து வச்சாச்சு. லைக் இங்கே மோஸ்ட்லி என்னுடைய ரெகுலர் வேர் அவுட்ஃபிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா என்னுடைய டாப்ஸ், ஜீன்ஸ் கூட வேர் பண்ணக்கூடிய டிஷர்ட்ஸ் அண்ட் டாப்ஸ் இங்கே இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி என்கிட்ட இருக்கிற ஜீன்ஸஸ் இவ்வளோ தான். ஸோ அதெல்லாத்தையும் இந்த இடத்துல இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஹாய், ஸோ கம்ப்ளீட் பண்ண சந்தோஷம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஐம் கோனா கெட் ரெடி பிகாஸ் ஆஃபீஸ் போகணும். மணி 7:30 ஆக போகுது. ஸோ அதனால் ரெடி ஆகிட்டு நம்ம ஆஃபீஸ் கிளம்புவோம். அண்ட் அதுக்கப்புறமா அவ்வளோதான், ஃபர்தராக நான் vlogல கண்டினியூ பண்ணுறேன். Bye. Quick check for today. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு ஒயிட் டிஷர்ட் தான் வேர் பண்ண போகிறேன். இது வாங்கி ஒரு 3-4 years இருக்கும். பட் நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஒயிட் யூஸ் பண்ண மாட்டேன் பிகாஸ் என்னால் அந்த அளவுக்கு கேரி பண்ண முடியாது அதனால். ஸோ பட் டுடே ஐ ஃபெல்ட் இந்த க்ளீனிங் அப்போ தான் இந்த டிஷர்ட் இருக்கிறதே ஞாபகம் வந்தது. ஸோ அந்த டிஷர்ட்டோட பேர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸ்கர்ட் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த பேக்கில் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீக் நம்ம கேரளா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற அவுட்ஃபிட். ஹலோ, ஐ எம் பேக். ஸோ வி ஆர் கெட்டிங் ரெடி டு லீவ் ஹோம் டு கோ ஆஃபீஸ். ஸ்டார்ட் வித் லிப் பாம். நான் இதுதான் இப்போ கரண்ட்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் இங்கே அங்கேன்னு இருக்கிறதுனால எது ரேண்டமாக கையில் கிடைக்குதோ அதுதான் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ லிப் பாம் ப்ளூ ஹெவனோடது. எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் வேஸ்ட்டு தான். அதனால் யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். டோனர் முடிஞ்சு போச்சு. நான் அதுக்கு பதிலாக என்ன தெரியுமா வாங்கியிருக்கேன், பஞ்சாராஸோட ரோஸ் வாட்டர். ஸோ அதுவும் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது, இங்கே இல்லை. ஸோ அதனால் அடுத்து நம்ம மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஹிமாலயாவோடது. ஸ்கின் கேரில் நத்திங் ஹஸ் சேஞ்ச்ட். முன்னாடி என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தேனோ அதே ப்ராடக்ட்ஸ் தான். ஸ்கின் கேர் டன். ஸோ அடுத்து நான் அப்ளை பண்ண போகிற 2 மேஜர் ப்ராடக்ட்ஸ். ஒன்று இந்த யார்ட்லியோடைய லூஸ் பவுடர். அண்ட் ஸோ இதுலேருந்து ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து யூஸ் பண்ணுவேன். இதோட என்னோடய ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் போத் டன். அண்ட் இந்த லைனர் காஜல் அப்ளை பண்ணுறதுலாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. ரீசன் எனக்கு எப்படின்னு தெரியல, பட் ஐ எம் நாட் இன்டு இட் மச் நவ். இப்போது அதனாலே பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி இப்போது நாய்க்கா சைட்லலாம் அதிகமாக ஸ்கின் கேரில் தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆஸ் கம்பேர்ட் டு மேக்கப். ஸோ மேபி ஒரு 3-4 yearsக்கு முன்னாடி என்னோடய இன்ட்ரெஸ்ட் வேறு மாதிரி இருந்தது. பட் இப்போ அது வேறு மாதிரி இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னும் ஒரு 4-5 மாதம் கழித்து மறுபடியும் மாறலாம். பட் இப்போதைக்கு இந்த லூஸ் பவுடரும் இந்த லிப்ஸ்டிக்கும் தான். ஸோ இந்த கம்ப்ளீட் லுக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா vlog கண்டினியூ பண்ணுறேன். எப்போ மழை வரும், எப்போ வெயில் வரும், எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது நம்ம ஊர். ஸோ இப்போ மழையாக இருந்தது, மழை முடிஞ்சு படுத்து வெயில். ஹேர் ஸ்டைல் பார்க்க நானும் இன்றைக்கி மலையாளி மாதிரி தான் இருக்கேன். பார்த்தியா, ஈரமா கேர்லியா. சரி பார்ப்போம், அந்த ஊருக்கு போகிறான்னு அப்படி மாறணும்ல புஜு. மால் ஆஃப் ட்ரிவாங்கூர் கொஞ்சம் ஷாப்பிங் இருக்குது, வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் தான் ஆப்வியஸ்லி. ஸோ Turn left. பார்க்கிங், நோ பார்க்கிங் இருக்குது.
இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கோம், பட் ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றது கிடையாது. ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம போகிறது எப்போ லூலு தான். பட் இங்கே ஒரு ஹைப்பர் மார்க்கெட் இருக்குன்னாங்க. அது Your destination is on the right. Your destination is on your right. அது ஓகேம்மா, பட் நாங்கள் எப்படி உள்ளே போகிறது? ஸோ லிஸ்ட் எழுதி வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா பேசிக் எசென்ஷியல்ஸ் தான். பட்டர், பிரெட், அப்புறம் வெங்காயம், இல்லை வெங்காயம் இருக்குது, தக்காளி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். லூலு ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. அதுக்கு இந்த க்ரௌட் இங்கே கம்மி. நைஸ் சாங்கில் ஏஆர் ரஹ்மான் இட்ஸ். லூலு பார்க்கிங் பார்த்துட்டு இது ரொம்ப சின்ன பார்க்கிங்காக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர், எஸ். பஸ் இருக்கு பாருங்க, பார்த்தா லண்டன் பஸ் போமா. லண்டனுக்கு தான், வேற எங்க, அங்கே தான் கூப்பிட்டு போகுது. எஸ், இந்த ஹைப்பர் மார்க்கெட் தான் வரணும். வரும். கையில் கட்டப்பையோட கிளம்பிட்டோம். எங்கம்மா? மிரர் ஒர்க்லாம் வச்சு நல்லா தான் இருக்குது, பட் இன்னைக்கு தேவையில்லை. ரிலையன்ஸில் என்ன ப்ரைஸ் கொடுப்போமோ அதே மாதிரி தான் மோரலஸ் வருது. ஸோ அதனால் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஸோ பிரிட்டானியா சீஸ் எடுக்கலாம், பட் இதில் சின்னது இல்லையே. இவ்வளோ யூஸ் பண்ணுவோமான்னு தெரியல. எத்தனை ஸ்லைஸ் இருக்குது? ஷாப்பிங்கை முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா இந்த டைம் எங்களுடைய டார்கெட் என்னென்னா அன்னெசரியாக எதுவும் வாங்கக்கூடாதுங்கிறதுல வி வேர் வெரி கிளியர். ஸோ இது தவிர்த்து இன்னும் லூலு போக வேண்டியது இருக்கு. ராமச்சந்திரா ஸ்டோர் ரியலி ஐ ஃபெல்ட் இட் இஸ் அஃபோர்டபுள். நம்ம அதுவும் இல்லாமல் ரொம்ப கூட்டம் இல்லை, அதுதான் பெரிய விஷயம். இல்லைன்னா லூலு போனீங்கன்னா இப்போ அவ்வளோ க்ரௌடடாக இருக்கும். இப்போ அந்த மீட் செக்ஷன் மட்டும் போகிறதுனால டக்குன்னு பார்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பட் மற்றபடி வாங்கணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். அது இல்லாமல் பில்லிங் கவுண்டர்லேயும் ரொம்ப நேரம் க்யூவில் நிற்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் குட் அண்ட் லெஸ் க்ரௌடடாக இருக்குது. அண்ட் பார்க்கிங் ஏரியாலையும் வாங்கின பர்ச்சேஸ் பில் காட்டினா பார்க்கிங்க்கு எதுவும் பே பண்ணவும் வேணாம். ஒவ்வொரு வீக்கெண்ட் நம்ம இங்கே வந்தோன்னா கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பிகாஸ் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஷார்ட் டைம் அப்படிங்கிறதுனால குவிக்காக பர்ச்சேஸ் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அண்ட் இங்கேருந்து ஹார்ட்லி ஒரு 5 minutesல லூலு வந்துடும். நாங்கள் போக வேண்டாம்னு நினச்சாலும் அது எங்களை விட மாட்டேங்குது. நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது. கிளம்பி போயிட்டு வருவோம். ஃபாஸ்ட்டாக தான் வேலை நடக்குது. இல்லையம்மா, அந்த அளவுக்கு ஆஃபர் இல்லை. நம்ம ஊரில் வாங்கிக்கலாம் வாங்க. கீழே இருக்கு, பட் இல்லையே. இங்கே தான் ஏதோ பார்க்கணும் நாங்கள். ஸோ நான் விலாக் எடுக்கலப்பா, ஒரு மாதிரி இருக்கு. நன்றி, ட்ராலியவே தூக்கிட்டீங்களே தான். இது வந்து இங்கே வந்து எது கிடைக்காதுன்னே கிடையாது, எல்லாம் கிடைக்கும். Shopping completed and we are on the way to parking. எவ்வளோ நேரம் ஆன மாதிரி இருக்குல்ல, வேலையே வந்துருச்சு நல்லா. எனக்கு தெரிஞ்சு நம்ம கிளம்பி மோர் தென் 2.5 hours மேலே ஆகுது. ஹாய், ஐம் பேக். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ சார்ஜர் எல்லாம் எடுத்துக்கலாம். எஸ்,
ஸோ ரன்னிங் ஷூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நாளையிலேருந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணலான்ட்டு. அண்ட் இதில் கொஞ்சம் எசென்ஷியல் நம்ம இப்போ ஷாப்பிங் பண்ணதெல்லாம் இருக்குது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த vlog-ஐ நான் என் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங்லேருந்து நான் vlog எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இந்த ஏரியா லைட்டிங் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ இதுவுமே vlogs வந்து இந்த ஏரியாவிலேருந்து ஸ்டார்ட்டும் எண்டிங் பண்ணுறது நல்ல விஷயம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய்.